உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பெருமளவிலான மக்கள் சந்திப்பை மேற்கொண்டு வர இந்த மக்கள் சந்திப்பு மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திடுக்கிடும் அதிரடியான தகவல்களை சொல்லிக் கொண்டு வர அந்த வகையில நேற்றைக்கு முன்தினம் கூட ஒரு விடயம் ஒன்றை சொல்லி இருப்பார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் தொடர்பான முக்கியமாக பொறுப்பு கூற வேண்டியவர்களை நாங்கள் இந்த மாதம் அதாவது உயிர்த்த ஞாயிறை நினைவு கூற முதல் அந்த குழுவை அடையாளப்படுத்துவோம் என்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். இன்னைக்கும் ஒரு விஷயம் என்று சொல்லியிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ராஜபக்ச குடும்பங்கள் தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்று தன்னிடம் தயாராகி கொண்டிருக்கு சொல்லியும் உரிமம் இல்லாத வீடுகளுக்கு இழப்பீடு பற்றிருக்கணும் என்று சொல்லியுமே ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார். அதை விட நேற்றொரு விடயம் ஒன்றை சொல்லி இருப்பாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சட்டவிரோதமாக பெறப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே அரசுரிமையாக்க பறிமுதல் செய்யப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஆக இந்த இழப்பீடு எல்லாமே அதாவது ராஜபக்ச குடும்பத்தினுடைய இழப்பீடுகள் எல்லாமே அரசு பறிமுதல் செய்யுமா என்றது ஒரு கேள்வியா இருக்கின்றது. அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா சாமர சம்பத் வியாழேந்திரன் 2 பேருமே இன்றைக்கு நீதிமன்ற முன்னிலையில ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கும் தொடர்ந்து விளக்கமுறைகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதை விட முக்கியமான ஒரு விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சரத் பொன்சேகா அதாவது முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா பாத்தீங்கன்னு சொன்னா தன்னிடம் அரசு பொறுப்பை தந்தால் இந்த பாதாள உலக குழுக்களை இல்லாதொழிப்பேன்னு சொல்லி அரசுக்கு ஒரு சவால் ஒன்று விட்டிருக்கின்றார். இப்படியான முழு விடயங்களையும் இந்த காணொலியில தொகுத்து பார்க்க போறோம். காணொலிக்கு போனதுக்கு முதல் நீங்கள் இப்ப வரைக்குமே உங்களை சில சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க என்றாலும் அல்லது இப்பதான் முதல்ல வாரீங்கன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு காணொலியை தொடர்ந்து பாருங்க. தொடர்ச்சியாக இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தமிழர் விடயத்துல துரோகம் அதாவது செய்திருக்கிறாங்க சார். நிறைய இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல பேச்சுக்கள் எழும்பி இருக்குது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் வாக்குகளை பிறக்கும் முதல் நாங்கள் அரசியல் கைதிகள் விடயம் தொடர்பாக காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் தொடர்பாக சொல்லி நிறைய விடயங்களை வாக்குறுதி கொடுத்திருந்தவர். ஆனால் அந்த வாக்குறுதிகள் எல்லாமே எதிர்மறையா போய்கொண்டிருக்கின்றது. அனுர அரசின் மீதான ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிற இந்த நிலையில அவர் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் முனைப்புலோ என்னவோ நிறைய விடயங்களை இந்த ஊழல்கள் லஞ்சம் சொல்லி அதுக்குள்ள உட்பட்ட நிறைய பேரை வெளிக்காட்டி கொண்டு வர அதை பொலிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில இன்றைக்கும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று சொல்லி இருக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ராஜபக்சர்களுடைய குடும்பங்கள்ல ஒருவர் பாத்தீங்கன்னு சொன்னா உரிமம் இல்லாத வீடு ஒன்றுக்கு இழப்பீடு பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதாவது 2022ஆம் ஆண்டு அரசுக்கு எதிராக இந்த இளைஞர்கள் மக்கள் போராட்டம் செய்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செவனகல என்ற இடத்துல ஒரு வீடு அழிக்கப்படுது. அந்த வீட்டுக்கு இந்த ராஜபக்சர்களுடைய குடும்பத்துல ஒருவர் இழப்பீடு பெற்றிருக்கிறதாக அழிக்கப்படுறதுக்கு இழப்பீடு பெற்றிருப்பதற்காக அனுர சொல்லி இருக்கின்றார். ஆனால் அந்த வீடு அவருடைய பெயரிலேயோ அந்த வீடு இருக்கக்கூடிய காணி நிலம் பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய பெயரிலேயோ இல்லை என்று சொல்லி தனக்கு ஒரு அறிக்கை கிடைத்திருக்குன்னு சொல்லி இருக்கின்றார். ஆக அந்த இழப்பீடு தொடர்பாக ஒரு அறிக்கையை பாத்தீங்கன்னு சொன்னா நான் பாராளுமன்றத்தில் எதிர்வரும் நாள சமர்ப்பிக்க போறதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதை விட பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் சொல்லியிருப்பார் சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துக்கள் எல்லாமே அரசினுடைய சொத்துக்களாக பறிமுதல் செய்யப்படும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆக இதையும் இந்த செய்தியையும் நேற்றைய செய்தியும் அப்படி பார்க்கல சட்டவிரோதமாக பெற்றுக்கொண்ட எல்லா சொத்துக்களையும் பறிமுதல் செய்வாரா? இவர் தேர்தலை முன்னிட்டுதான் இந்த ராஜபக்ச குடும்பங்களை நோக்கியதாக இந்த தாக்குதல் அமைந்திருக்கிறதா என்ற கேள்வியுமே இருக்கின்றது. நிறைய விடயங்களை அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அந்த ஓய்வூதியத்தை நிறுத்தி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்தி இருக்கின்றார். அந்த காப்புறுதி என்ற பெயரில் வழங்கப்படுகின்ற அந்த 10 லட்சம் ரூபாய் 2.5 லட்சமாக குறைப்பதற்கான நடவடிக்கை எல்லாமே எடுத்திருக்கின்றார். ஆக இப்படியாக நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கிற நேரத்துல நிறைய பேர் இந்த ஊழல்களை பிடிபட்டு கொண்டு வராங்க. ஆக இந்த ராஜபக்ச குடும்பங்களும் இதுல சிக்குமா என்ற கேள்வி இருக்கின்றது. தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டு என்னென்ன பேர் எவ்வளவு பிரச்சனைகளை வெளிவர போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை விட பாத்தீங்கன்னு சொன்னா சாமர சம்பத் அவர்கள் 3 குற்றச்செயலுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். பப்துலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். குறிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு புத்தகத்தை வழங்குவதற்காக மாகாண வங்கியினூடாக பெறப்பட்ட பணத்தை தன்னுடைய கணக்கு இலக்கத்துல வைத்ததற்காக இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர்கள் 3 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். 2 குற்றங்களுக்கு இவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தாலும் ஒரு குற்றத்தினுடைய பேரில் இவருக்கு பிணை வழங்கப்படவில்லை. அதுக்காக அவர் இன்றைக்கு மட்டும் அதாவது 1ஆம் தேதி ஏப்ரல்
மாதம் இன்றைக்கு வரையில வந்து அவரை வந்து அதாவது விளக்க முறையில வைக்கிறதுக்காக வந்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் நாளை அவர் வந்து பிணையில வந்து விடுதலை செய்யப்படலாம் சொல்லி நான் நினைக்கின்றேன். இன்றைய மட்டும்தான் அந்த ஒரு பிணை கிடைக்காத ஒரு குற்ற செயலுக்காக வந்து இன்றைக்கு மாதிரம் அவர் விளக்க முறையில வைக்கப்பட்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக அவர் மெத்தை கேட்ட விடயம் எல்லாவற்றையும் நான் நேற்றைய தினம் காணொலியில சொல்லியிருந்தேன். அதுக்குமே வந்து போலீஸ் தரப்பு வந்து மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில இந்த வியாழேந்திரன் அவர்களுமே வந்து இன்றைக்கு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவர் வருகின்ற 8ஆம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா விளக்க மறியல்ல வைக்கப்பட்டிருக்கின்றார். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மணலுக்கான அனுமதி பத்திரம் எடுத்து தருவதாக கூறி ஒருவரிடம் 15 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கின இவருடைய சகோதரனுக்கு வந்து இவர் வந்து உடந்தையாக இருந்தார் என்ற பெயரில் வந்து இவர் வந்து கைது செய்யப்பட்டவர். ஆக இந்த லஞ்சம் ஒழிப்பு அதிகாரிகள் வந்து இந்த விசாரணை இன்னும் முடியவில்லை என்று சொல்லி சொன்னதுக்காக இவர் வந்து வருகின்ற 8ஆம் தேதி வரைக்குமே வந்து விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கின்றார். இப்படியாக அரசினுடைய முக்கியமான இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்று சொல்லி இந்த பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் சொல்லி எல்லாருமே வந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வராங்க. இதுக்குள்ள வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்துதான் இந்த அரசினுடைய நகர்வு அமைகின்றதா என்ற கேள்வி இருந்தாலுமே அதனுடைய வெளிப்பாடாக தெரியும் இந்த குற்றங்கள், லஞ்சம் வாங்குவர்கள், மக்களுடைய பணத்தை சாப்பிட்டு அளித்தவர்கள் எல்லாரும் வெளியே வரட்டும். அதாவது மக்கள் அவர்கள் சாப்பிட்டு அளித்ததற்கு எல்லாத்துமே மக்கள் இன்றைக்கு வரைக்குமே வந்து வரி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர்கள் வெளிவருவது வந்து நல்லதுதான். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் தன்னிடம் பொறுப்பு தந்தால் நான் வந்து இந்த பாதாள உலக குழுவை வந்து அழித்து காட்டுவேன் என்று சொல்லி இருக்கின்றார். அதுல அவர் முக்கியமான ஒரு விடயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். என்னன்னா இந்த 30,000 பேரளவான படைகளை கொண்ட பெரிய ஒரு படையை வந்து நாள் குறித்து அழித்தவன் நான், இந்த பாதாள உலக குழுவை வந்து எனக்கு அழிக்க முடியாதா என்று சொல்லி கேட்டிருக்கின்றார். இவர் யாரை குறிப்பிட்டு சொல்லுகின்றார் அல்லது எந்த படையணியை குறிப்பிட்டு சொல்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக அவர் சொல்லியிருக்கிற பொறுப்பு தந்தா இந்த 1500 பேரளவான ஆக்களை கொண்ட இந்த பாதாள உலக குழுவை அழிக்கிறது ஒன்றும் எனக்கு ஒரு சாதாரண விஷயம் தான், அது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை என்ற மாதிரி அவர் சொல்லி இருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த தேசிய மக்கள் சக்தியை வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியும் அவர்களுக்கே வாக்களியுங்கள் அப்பதான் அந்த அரசு வலுப்பெறும் என்ற மாதிரியுமே அவர் சொல்லி இருக்கின்றார். தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி, அந்த அரசு வந்து தமிழ் மக்களிடையே வந்து பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் சின்ன மாதிரியான நுணுக்கமாக நாசுக்கான இனவாதத்தை செய்து கொண்டு வருகின்றார். இந்த ரஜலுன்னு உப்பையுமே வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த உப்பை வந்து ஆணையிரவு உப்புன்னு சொல்லி வெளியிட முடியாதுன்னு சொல்லப்பட்ட நிலையில இவர்கள் மிக நுணுக்கமாக வந்து இந்த தமிழர்கள் மீது வந்து இனவாதத்தை செலுத்தி வருகின்றார்கள். அரசியல் கைதிகள் தொடர்பிலுமே வந்து எந்த ஒரு முடிவுமே வந்து கிடைக்கப்பெறவில்லை. அவர்களுக்கு வந்து பொது மனைவி இல்லை என்று சொல்லியுமே வந்து நேற்றைய தினம் பிபல் ரத்நாயக் அவர்கள் வந்து சொல்லி இருந்தார். ஆக இவர்கள் வந்து தேர்தலுக்காக வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் வந்து தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்வது போன்றுதான் வந்து செயற்படுகின்றார்கள். இல்லை இனியாவது அவர்கள் வந்து தமிழ் மக்கள் மீதான இந்த வேண்டுகோள்களை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்களான்னு சொல்லி பார்ப்போம். அப்படி அவர் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்யாவிட்டால் அது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து தேசிய மக்கள் சக்தியின் மீதான வாக்குல வந்து கணிசமான வேறுபாட்டை ஏற்படுத்தும் சொல்லி நான் நம்புறேன். தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், தமிழ் மக்களுடைய வாக்கு யாருக்கு போய் சேரப்போன்னு சொல்லி எல்லாவற்றையுமே நான் உங்களுக்கு இச்சைப்படுத்த தயாராக இருக்கின்றேன். நீங்கள் இப்ப வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்கன்னு சொன்னாலும் அல்லது நீங்க இப்பதான் முதல்ல அந்த சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க. அப்பதான் நான் இனிமே போற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்னு சொல்லிக்கொண்டு நான் உங்களுடைய சுவன்யா.